ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல் மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குவிக்கான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு தக்காளி பருப்பு வாங்க அது எப்படி செய்யலான்னு. ஸோ நான் உங்களுக்கு காட்டின மாதிரி ஒரு 1.5 கப்பு பருப்புங்க, அதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பருப்பும் தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை வாசனைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இதெல்லாம் பருப்பு கொதிக்கும் போது தாங்க சேர்க்கணும். கொதிக்காத போது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகாதுங்க. அப்புறம் நான் ஒரு 7 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. ஏன்னா தக்காளி பருப்பு, ஸோ தக்காளி கொஞ்சம் கூட இருக்கணும். ஸோ 7 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா போட்டு கொதித்த உடனே தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாம்பார் தூள்னு வச்சுருக்கேங்க. அதாவது இது எல்லா சமையலுக்கும் சூப்பராக இருக்கும். கறிவேப்பிலை, ரொம்ப குட்டி சின்ன துண்டு புளி சேர்த்து நீங்கள் ஒரு 3 விசில் விட்டுடலாங்கங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளோடது எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி சீக்கிரம் ஏஞ்சோ, நம்ம ஹெல்த் கண்டிஷனோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ என்றைக்காச்சும் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் எங்கேயாச்சும் சீக்கிரம் கிளம்பணும், பட் லஞ்சு செஞ்சு வைக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான சாய்ஸாக இருக்குங்க. குவிக்காக பண்ணிடலாம், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். என் பொண்ணு வீடியோ கிட்ட உங்களோட விளையாடிட்டு இருக்கிறா பாருங்கள், அந்த கையில் சைகையெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஸோ இதோட ஒரு எக் ஆம்லேட் சூப்பராக இருக்குங்க. அண்ட் தென் சிக்கன் ஃப்ரை அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் வெஜிடேபிள்ஸில் எந்த ஃப்ரையப்ஸாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக போகுங்க. ஸோ விசில் திறந்த உடனே பருப்பு நல்லா நம்மளுக்கு வெந்திருக்குங்க. அதோட உப்பு சேர்த்து தள்ளி வச்சுருங்க. இப்போ என்ன செய்வீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். ரீஃபைண்ட் ஆயில் ரொம்ப ரேராக ஆக்கிட்டேன் நான் அண்ட் தென் இப்போ அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அண்ட் தென் 4 வெந்தயம் கொஞ்சம் வாசனைக்கு, வரமிளகாய், பூண்டு சீரகம் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பருப்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ஸோ இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. ஸோ இந்த தாளிச்சது எல்லாமே சேர்த்து பருப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அல்டிமேட்டான டொமேட்டோ பப்பு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ என்னோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் சூப்பராக பிடிக்கும். கொத்தமல்லி டோட்டலி ஆப்ஷனல், உங்ககிட்ட இருக்குன்னா சேர்த்துக்கோங்க, நல்ல அரோமாவாக இருக்கும். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வாட்சிங் மை சேனல்.